ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேலிந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணியிருப்போம், சில பார்ட்டிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ, அந்த இன்வாய்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு சேமா வந்துட்டு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக் இப்போ பர்ச்சேஸ் பண்றோம்னா, ஸோ ஒரு 2 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1 லேக்குக்கு ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சேல் பண்றோம்னா கஸ்டமருக்கு ரிப்பீட்டடா சேம் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சேல் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா டே புக் போயிடலாம். ஸோ இந்த டே புக்கில் பார்த்தீங்கன்னா நான் சில என்ட்ரிஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பில் நான் வச்சிருக்கேன். 1/4/25 31/3/2026 வரைக்கும் நான் கொடுத்துறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில என்ட்ரிஸ் வச்சிருக்கேன், சேல்ஸ் வச்சிருக்கேன், பர்ச்சேஸ் அண்ட் ரிசீட் ஸோ இதில் வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 10,000 ஸோ 1000 ஸோ இந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜர்ஸ் பார்த்தீங்கன்னா சில லெஜர்ஸ் நான் கிரியேட் வச்சிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் லெஜர், கஸ்டம் நேம், சப்ளை நேம் ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே மோர் கோர்ஸ் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். இதில் டேட்டா அனாலிசிஸ் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வியூ ஆகும்னா லெஜர் வைஸா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சேல் லெஜர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ன்றது அது ஒரு லெஜர் பேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவீன் டாடஸ், சிவன் கோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்ளையோட நேம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் லெஜர்ல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுதான் இங்க நமக்கு லெஜர் வைஸா வியூ ஆகுது. இப்போ அந்த சேல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேல்ஸ்னு எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா இப்போ சிவான் கோ, நவீன் டாடஸ், சிவான் கோ ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈவனா இருக்கும். அதாவது 10,000 இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே சேம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடா வருதுன்னா ஸோ அது அந்த லெஜருக்குள்ள சேல்ஸ்க்குள்ள நமக்கு ஆஹ் எது எதுல ரிப்பீட்டடா வந்திருக்கு அப்படின்றத இந்த மாதிரி வியூ பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு லெஜர் நான் வியூ பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா ரிசீப்ட்ல பார்த்தீங்கன்னா 1000 நமக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சேம் வேல்யூவா இருந்துச்சுன்னா நமக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் லெஜர் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க பார்க்கலாம். இதே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்ட் பண்ணணும்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சப்போஸ் இது வெரிஃபைனா வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்டர்னல் கிளாரிஃபிகேஷன், இன்டர்னல் அப்சர்வேஷன் ஸோ இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணால் வெரிஃபை கொடுத்துட்டு ஸோ இங்கே வெரிஃபைடு ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா வெரிஃபைன்னு சொல்லி இங்கே காட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.